சார் ஒரு 7:30 மணி டைம்ல புரியுங்களா, ஒருத்தன் வந்து குமுறுற மாதிரி கும்பிட்டாங்க பெரியார. எல்லாருமே ஏதோ மாலை போட்டிருக்கும் போது வணங்கும் போது வணங்குற மாதிரி வணங்கினான். அவன் வணங்கிட்டு திடீர்னு செருப்பை கட்டினான். அவன் மாலையும் போட்டுக்கிறான், தண்ணியும் அடிச்சிருக்கான் புரியுங்களா. செருப்பால பெரியாரை வந்து செருப்பை எடுத்து அடிச்சுக்கினே இருக்கிறான் அவன் புரியுங்களா. நம்ம கடை வச்சிருக்கிறோம், நம்ம கடையிலேருந்து வெளியே போக முடியல புரியுங்களா. ஆனால் அவன் சொல்கிறான், நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் நான், அதனால் செருப்பால் அடிக்கிறேன். எல்லாரும் வந்து செருப்பால் அடிங்க, எல்லாரும் மக்களையும் கூப்பிட்றான். அவன் மக்களையும் சேர்ந்து வாங்க, எல்லாரும் வாங்க செருப்பால் அடிங்கன்றான் புரியுங்களா. எல்லாரையும் வந்து வாங்க செருப்பால் அடிங்கன்ட்டு. ஆனால் வேற யாரும் எந்த சிலையும் அவன் தொடலை. தந்தை பெரியார் சிலையை மட்டும் தான் செருப்பால் அடித்தான் அவன் புரியுங்களா. அப்புறம் எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து எல்லாம் மடக்கியது. அவனுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அமுச்சு விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவனை சும்மா விடாதீங்க புரியுங்களா, சும்மா விடக்கூடாது. சார் 7:30 மணி சார், 7:30 மணி டைம் சார், 7:30 மணி கரெக்டாக 7:30 மணி. அதுதான் சார் போன் பண்ண அவன் லைவா வந்து வெளியே அனுப்புறா போல. எல்லாரும் பாருங்க, உலகம் எங்க பாருங்கன்ட்டு லைவா அவர் அனுப்புறாரு. அவரு எல்லாரும் பாருங்க, நான் செருப்பால அடிக்கிறேன் பெரியார, எல்லாரும் பாருங்கன்றாங்க புரியுங்களா. அவர் செருப்பால அடிச்சாப்பல ஒரு 20 தடவைக்கு மேல செருப்பால அடிச்சாப்பல தந்தை பெரியார். நமக்கே பொறுக்க முடியல. ஏத்த மாதிரி உட்காந்துருக்கிறோம். நம்ம ஒரு ஆள் மட்டும் கடை விட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் நிர்வாகிங்க கொஞ்சம் பேர் ஓடியாந்தாங்க. ஓடியாந்து அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்தாங்க. எல்லாமே கொடுத்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாங்க அவன் புரியுங்களா. இல்ல சார், அது போன் பண்ணியாச்சு, போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணியாச்சு, அவங்களும் வராங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துக்கு மேல நான் என் வீட்டில் இருந்து தான் சேர் கொடுக்குறேன், அவங்க இங்கே உட்காந்துருக்குறாங்க புரியுங்களா. எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் டீ சாப்பிட போகிறாங்க. காவல்துறை வந்து ஒரு 5 நிமிஷம் டீ சாப்பிட போகிறாங்க. நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. அவர் அதை பயன்படுத்தினான் சார். அவன் வேற ஒன்றும் கிடையாது. அடிக்கும்போது சொல்கிறானே, அவன் என்ன சொல்கிறானா, நீங்கள் எல்லாருமே பொதுமக்கள் அத்தனை பேரை வந்து செருப்பால் அடிங்கன்றான். அத்தனை பேரும் வந்து செருப்பால் அடிங்க, பொதுமக்கள் அத்தனை பேரும் வாங்க, எல்லாரும் வந்து செருப்பால் அடிங்கன்றாப்பல. தந்தை பெரியாரை செருப்பால் அடிங்கன்றான் அவன். தமிழ்நாட்டில் யாருமே வந்து தந்தை பெரியாரை வச்சு கட்சி நடத்த முடியாது புரியுங்களா. அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் யாரு இவர் விஜய் வந்திருக்காரு புதுசா, யார் வந்தாலும் சரி பெரியாரை எடுத்து யாருமே வந்து எடுத்து நடத்த முடியாது, அரசியல் நடத்த முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார். நாங்க கடை எங்க வீடு, என் பேர் முத்து புரியுங்களா. என் கடை என் வீடு, எனக்கு வைத்திருச்சு. நான் என்ன பண்ண முடியும், கடையை விட்டு வியாபாரம் பண்ணி இருக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம்.